ஹென்ரிக் கிளாசன் 67 of 31 balls, 2 boundary, 7 6 against RCB இந்த மேட்ச்ல. அதாவது என்ன சொல்றதுன்னா, ஒரு பக்கம் டிராவிஸ் ஹெட் கலகுறாரு, பட் ஹென்ரிக் கிளாசன் அந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்றாரு. அண்ட் நேத்து மேட்ச்ல SRH ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணாங்கன்னா, கிளாசனை ஒன் டவுன் இறக்கி விட்டது. ஏன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் செட் பண்ணிட்டாங்க, புரியுதா உங்களுக்கு, அபிஷேக் சர்மாவும் டிராவிஸ் ஹெட்டும். ஸோ அந்த டைம்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஹென்ரிக் கிளாசனை இறக்காம இருந்தா அதுல அர்த்தமே இருக்காது. ஸோ கரெக்டா இறக்குனாங்க, அதுக்கேற்ற மாதிரி இனிஷியலா ஃபியூ பால்ஸ் எடுத்துக்கிட்டாரு, அதுக்கப்புறம் விஸ்வரூபம் எடுத்தாருன்னு தான் சொல்ல முடியும். சாதா ஒரு டஃப்பான பிச்சிலே ஆக்சுவலா ஹென்ரிக் கிளாசன் நல்லா விளையாடுவாரு. சின்னசாமி ஸ்டேடியம் கிடைச்சதுன்னா சும்மா விடுவாரா, அதனால வந்து பாத்தீங்கன்னா தெறிக்க விட்டாரு 67 runs. அவர் விக்கெட்டை எடுத்துட்டாங்க, இல்லைன்னா அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செஞ்சுரியை போட்டிருப்பாரு. பட் கிளாசன் எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு வேர்ல்ட்ஸ் டேஞ்சரஸ் T20 பேட்ஸ்மேனா ஆயிருக்காருன்றத பார்க்கும்போது ட்ரெமெண்டஸா இருக்குங்க. என்ன கிளாசனோட மிகப்பெரிய பிளஸ் பாத்தீங்கன்னா, பெரிய ஷஃபுல்லாம் கிடையாதுங்க, ஸ்டில்லா நிக்கிறாரு, லிட்டரலி ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் ட்ரஸ்ட் பண்றாரு. அவரோட பவர் ஸ்ட்ரெயிட்டா அடிக்கிற சிக்ஸ் எல்லாம், அந்த அக்ராஸ் பேட்லாம் கிடையாது, நேரா அடிக்கிறேன், நீ எங்க வேணா போடு, நான் நேரா அடிக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி ஆஃப் ஹிட்டிங் தான் சொல்ல முடியும். ஸோ கிளாசனோட இந்த இன்னிங்ஸை பத்தி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.